ஆர்ஜே விதுஸ் டைரி அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட் சேனலோடாக இணைந்திருக்கக்கூடிய, அதே மாதிரி மறக்காமல் நான் வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா, இந்த கான்செப்டை வந்து கட்டாயம் பார்த்தே தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை அன்பான உறவுகளுக்கும் வந்து இனிமையான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்பாக நமக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸுகள் வந்து வந்தது. அது கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக இருந்தது. என்னடா கமெண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து தலையை பிச்சுக்கிற மாதிரி ஒரு சில வாய்ஸ் கட்டெல்லாம் வந்தது. ஸோ அதுகளை வந்து நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் அதை நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு வந்து என்ன கமெண்ட் சொல்லலாம், என்ன தீர்வு சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து முதலாவது எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவது எபிசோடில் வந்து நம்மளுடைய தியாகத்தை பற்றி பேசியிருந்தோம். ஸோ தியாகத்தை பற்றி பேசினதுக்கு வந்து ஒரு சகோதரி ஒருத்தங்க அவங்களுடைய குரல் பதிவிட்டிருக்கிறாங்க. நான் செஞ்ச தியாகம் இதுதான், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அவங்களுடைய தியாகம் வந்து உண்மையிலேயே பேசப்படக்கூடிய ஒரு உயர்வான, அவங்கள பார்த்தா ரொம்ப வசந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய தியாகத்தை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. விதுவனா, நீங்கள் இந்த கேம்பஸை பற்றி கதைக்கும் போது தான் எனக்கு உண்மையாலும் ஒரு ஞாபகம் ஒன்று வருது. என்ன விஷயம்னு கேட்டால், எனக்கு வந்து கொழும்பு வந்து புதுசு தான். நான் பிப்ரவரி வந்து இல்லை ஏப்ரல் 4 தான் நான் கொழும்புக்கு வந்தேன். என்ன விஷயத்தோடு வந்தேன்னா, நான் படிக்கணும் அப்படின்றது தான் வந்து. நான் A-level பிடெக் படித்தேன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிடச்சிச்சு. ஆனால் மெயின் கோர்ஸ் கிடைக்காதனால இல்லை நம்ம போயிட்டு வேலை செஞ்சுட்டே படிக்கலாம் அப்படின்ற ஒரு தோட்டில் தான் கொழும்பு வந்தேன். கொழும்பு வந்தோடக்கே நான் வீட்டில் மூத்தாள் அப்படின்றனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வேலை செஞ்சு இவங்களெல்லாம் படிக்கவே இவங்க படிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோட் வந்துச்சு. அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணினேன்னா, சரி பரவாயில்ல நம்ம இவங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் வந்து என்ன செஞ்சேன்னா, அந்த படிக்கிற கான்செப்டே வந்து என்ன செஞ்சேன்னா நிறுத்திட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து அதை தான் நான் தியாகம் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து தங்கச்சிக்கு கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதும் சரி, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் லவ் எல்லாமே வந்து தியாகம் பண்ணிட்டேன். நிறைய இருக்கு. உங்கள் டைரியை வந்து நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். எல்லா விஷயம் நீங்கள் எது போடுறீங்களோ அதில் ஏதாவது ஒரு கதை ஒன்று எனக்கு இருக்கும். பார்ப்போம். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், நல்ல நண்பன், நான் வந்து நல்ல எல்லாரோடையுமே பழகிறேன், ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறேன், அப்படி என்னோடையே ஒருத்தன் இருந்துட்டு அப்படியே என்னை முதுகில் குத்திட்டு போயிட்டான். அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டே இல்லை. ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி இருக்கணும் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ நம்ம வந்து கட்டாயம் அதை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த வகையில் இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து பிறக்கிறோம். ஸோ பிறக்கிறப்ப நம்ம வந்து அம்மா வந்து நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்படின்னு நமக்கு அவங்க உறவாகிடுறாங்க. ஸோ அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கடவுளாகவே கொடுக்குற ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நட்புன்னு இருக்கு இல்லையா, நட்பு வந்து யாரும் எவருன்னே தெரியாது. அவன் வந்து நம்மளோட பழக்கமாவான். முதல்ல வந்து நம்ம ஸ்கூல் போவோம், பாடசாலைக்கு போவோம். ஸோ பாடசாலைக்கு போக பாடசாலையில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிரேட் 1, 2 அப்படி படிக்கும்போது ஒரு செட்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஒரு கிரேட் 5க்கு போகும்போது நம்மெல்லாம் கொஞ்சம் படிப்போம், கொஞ்சம் படிக்க மாட்டான். அப்படி லாஸ்ட் பெஞ்சு, ஃபஸ்ட்டு பெஞ்சு அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி ஆகி அதில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அதுலேயுமே வந்து நமக்குன்னு சொல்லி ஆண்டு 1லேயே கடவுள் நிர்ணயிச்சிருப்பார், இவன் தான் நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம மாதிரியே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். சரியா, அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். சரியா, அப்புறம் ஆண்டு 5லேருந்து அப்படியே தரம் 10க்கு போகும்போது அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே இருப்பான். அந்த ஆண்டு 1ல் நிர்ணயிச்சான்ல, அவன் எப்போவுமே நம்ம கூடயே இருப்பான். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அதுக்கு பிறகு 12th, அதுக்கு பிறகு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி, காலேஜ், இப்படி நம்ம வந்து அதை தாண்டி வேலைக்கு போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பஸ்ஸுக்காக நிற்கிறோம், அங்கே ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் யார் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நட்புக்கு வந்து சிறந்த
உதாரணமாக வந்து நம்ம கர்ணனை தான் சொல்லுவாங்க. ஸோ கர்ணன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்ணன்னு சொன்னால் தனுஷ் இல்லை, நான் சொல்கிறது மகாபாரதம் கர்ணன், சரியா? ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து தட்டி கழிக்கப்படுகிறார். அவர் வந்து ஒரு தேரோட்டியோட மகன் அப்படிங்கிறதுனால வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அசிங்கப்படுவார், ஒரு தேரோட்டியினுடைய மகன் அப்படிங்கிற பட்சத்தில் கர்ணன். ஆனால் கர்ணனை ரொம்பவே ஆதரித்த ஒரு மனுஷன் நட்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து துரியோதனன் தான். துரியோதனன் மாதிரி ஒரு சிறந்த நண்பன் இல்லை, அதாவது துரியோதனன் கர்ணன் மாதிரி சிறந்த ஒரு நண்பன் இல்லைன்னு அதான் சொல்லுவாங்க. அதான் அவர் வந்து ஆதரித்ததுனால தான் கடைசியாக வந்து எல்லாத்தையும் விட எனக்கு என்னுடைய நட்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து கிளம்பிடுவார், அதர்ம பக்கமே நிற்பார். ஸோ அப்படி அதான் நட்பு. நமக்குன்னு என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கணும், அவன் தான் நட்பு. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இப்போ என்னோட நட்பு, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்க, நான்லாம் வந்து எனக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி நட்பை பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட நண்பனுக்கு தெரியும். ஸோ அதான் நண்பன். நான் என்ன நிலைமையில் இருக்கேன், நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லணும், நல்ல வழியில் கொண்டு போகணும். நம்ம தப்பான ஒரு ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை மச்சான் இப்படி போகிறது சரியில்லை, அது நல்லா இருக்காது, வா இப்படி போவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறான்ல, அவன் தான் நல்ல நண்பன். இல்லை மச்சான் உங்கள்கிட்ட காசு இருக்குது, வா போயிட்டு தண்ணி அடிப்போம், காசை ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆக்குறவனும், ஃபன்னுக்கு அப்படி செய்கிறது ஓகே. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முடிக்கிறதுக்காகவே வருவாங்க, விளையாடலாம், அந்த காசை அழிக்கிறது எப்படி, அப்படி அது காசு மட்டும்னு இல்லை, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து விட்டு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும், நல்ல நண்பன் யார், நமக்கு கடவுளாக கொடுத்த நல்ல நண்பன் யார் அப்படிங்கிறத. அதை தாண்டி பொறாமை. இப்போது ஒரு நண்பன் என்னன்னு சொன்னால், தன்னோட நண்பன் ஒரு இடத்த நோக்கி போகிறான் அப்படின்னு சொன்னால் பொறாமப்பட மாட்டான், அவன் நல்லா வளரணும், அவன் வந்துட்டானா நமக்கு ஒரு பெருமை. அந்த அது புன்னகை தேசம்னு நினைக்கிறேன், புன்னகை தேசமாக ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷன் 3 டேலண்டான ஆட்கள் இருப்பாங்க, 3 டேலண்டான ஆட்களையும் வந்து அம்மா அப்பா திறத்து விட்டுருவாங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லை, தண்டச்சோறு அப்படின்னு சொல்லி. கடைசியாக அவரோட நண்பன் தான் கஷ்டப்பட்டு ஹோட்டல்லாம் வேலை செஞ்சு அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து எடுப்பார். அதுக்கு பிறகு அந்த 3 பேருமே வந்து வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ போனதுக்கு பிறகு அந்த நண்பனை பற்றி சொல்லுவாங்க, அதான் நண்பன். அந்த மாதிரியெல்லாம் இருக்க தேவை. நம்மளோட திறமைகளை ஆதரிக்கக்கூடிய, நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, நமக்கு ஆறுதலாக, நமக்கு கஷ்டம் இருக்கா, நம்ம இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம மைண்டு போகும், இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ கஷ்டப்பட்டு அந்த விஷயத்துக்கு போகும்போது, இல்லை வேணாம் இந்த விஷயத்தை விட்டுருவோம், ட்ரீம்ஸ் அதாவது விட்டுருவோம் வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை மச்சான் உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணி, உனக்கு முடியும் மச்சான், என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுறான்ல, அவன் தான் ஃப்ரெண்டு. சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துக்கே கொண்டு போய் விடணும். அப்படி அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிச்சை எடுத்து கேட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் எபிசோடில் பார்த்துருந்தோம்ல மிஸ்டர் பீன், அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால், நீ உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேவையா, நீ போய்ட்டு யார்கிட்டையும் பிச்சை எடுத்து கேட்க போகாத, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீ போடுற அதே எஃபர்ட் அவன் போடுறான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீ அவனோட ஃப்ரெண்ட் ஆகணும். அந்த எஃபர்ட் கொடுக்கலையா அவனை விட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தானாக வரணும். அதனால அந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான், கச்சச்ச அச்சச்சா அந்த மாதிரி தானாக வரணும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நல்ல நண்பனை கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல நண்பன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல இடத்தை நோக்கி போகலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலே நானே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நல்ல நண்பன் தான், நல்ல நண்பர்கள். நண்பன்னு மட்டும் ஒருத்தனை மட்டும் சொல்ல முடியாது, நல்ல நண்பர்கள். அது இல்லாமல் இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ படிக்கிற காலத்தில் சூழ்நிலைகள் காரணமாக சில பல இடங்களில் தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் அதை விட அவனுடைய நண்பர், அவனோட படித்த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டான்னா அவன் வந்து அப்போவுமே வந்து அதே சப்போர்ட்டோடு இருப்பான். அவன் என்னத்தான் பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் அவன் என் நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே கூட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், கதைச்சா நேரம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், மச்சான் வாடா, என் ஆளோட எனக்கு பிரச்சனைடா வாடா, ரோட்டில் ஒருத்தர் என்ன அடிச்சிட்டான்டா வாடா, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மச்சான் என் வண்டியில் பெட்ரோல் இல்லைடா, பெட்ரோல் எடுத்துகிட்டு வாடா. இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெண்டு தான் நம்ம வாழ்க்கையில் கடைசி காலத்தை வருது ஃப்ரெண்டு தான்.
படிக்கிற காலத்தில் வந்து பெண்ணை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ஒரு மீம்ஸை பார்த்தேன். படிக்கிற காலத்தில் பெண்ணை ஷேர் பண்ணோம், இப்போ வந்து பெயினை ஷேர் பண்ணுறோம். பெயினை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஒரு லக்கியான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். கடவுளோட வரம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இப்படியான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து கமெண்டில் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தாண்டி மற்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை பிரதர், இப்படியான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு, நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் வாய்ஸ் மெசேஜை போட்டு விடுங்க. நம்ம வந்து அதையும் வந்து பப்ளிஷ் பண்ணி நீங்கள் சொல்கிறக்கூடிய தேர்வையும் வந்து நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே வந்து கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் பதில்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து rjvidusdiary@gmail.com அப்படிங்கிற ஜிமெயிலுக்கு ஊடாக வந்து நீங்கள் கேட்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம வந்து இன்டர்வியூ ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். ஸோ வந்து கட்டாயம் அதிலையும் எல்லாரும் பங்கு பெற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு தோழன் RJ விதுஷன்.